வணக்கம் நண்பர்களே. சிம்மராசி அன்பர்களுக்கு முந்தைய காலகட்டங்களில் குடும்பத்தில் தேவையில்லாத சண்டை சச்சரவு, வெளியிடங்களில் பிரச்சனை, பலவித சிரமங்களை சந்திச்சு கொண்டிருந்த சிம்மராசி அன்பர்களுக்கு இனி வரக்கூடிய இந்த 30 நாட்களும் எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுதுங்கிறத இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம். பொதுவாகவே சிம்மராசிக்காரங்க சூரியனை அதிபதியாக கொண்டவங்க. பெரிய மனிதர்களோட நட்பும் சகவாசமும் அந்தஸ்தும் உங்களுக்கு எப்போதுமே இருக்கும். சமூகத்தில் கீர்த்தியுடனும் பிரபலத்துடனும் விளங்கக்கூடியவங்க யாருன்னு கேட்டிங்கன்னா இந்த சிம்மராசிக்காரங்க தான். உன்னத பதவியில் செல்வாக்கு, செல்வம், ஸ்திர சொத்து இது எல்லாமே இருக்கும். குடும்பத்தில் சிறப்போடு நடத்தக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு இருக்குது. புத்திர பாக்கியங்களோட வாழ்வீங்க. சிம்மராசியில் பிறந்தவங்களுக்கு சிவபெருமான் அருள் பெற்று இருக்கக்கூடியவங்களாகவும் அதிகாரங்களோடையும் கொஞ்சம் கர்வம் கொண்டவங்களாகவும் நடந்து கொள்வீங்க. கோபமும் படபடப்பும் உங்களுக்கு எப்போதுமே கூடவே இருக்கும். பலம் அதிகரிக்க தினமும் ஒரு நிமிஷமாவது நீங்கள் சிவனை வணங்கிட்டு வந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய துயரங்கள் எல்லாமே நீங்கும். சிவன்னு சொல்ல சொல்ல அதிர்ஷ்டம் தேடி உங்களை வந்துகிட்டே இருக்கும். சிம்மராசியில் பிறந்தவங்க வணங்க வேண்டிய முக்கியமான தெய்வமாக சொல்லப்படுறது திருமியச்சூர் லலிதாம்பிகை மேகநாத பெருமாளை நீங்கள் தொடர்ந்து வெளிப்பட்டு வந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் பல நல்ல முன்னேற்றம் ஏற்படும். பொதுவாகவே சிம்மராசியில் பிறந்தவங்க பேச்சிலும் சரி நடவடிக்கையிலும் சரி ஒரு வீரமும் கம்பீரமும் இருக்கும். இவங்க அழகாகவும் அறிவாகவும் இருப்பாங்க. எல்லா விஷயத்துலையுமே அதிகம் கோவப்படுவாங்க. கோவப்படுற இடத்துல தான் குணமும் இருக்குங்கிறதுக்கு தகுந்த மாதிரி தான் இவங்க நடந்துக்குவாங்க. இவங்க ஒரு விஷயத்த முடிவு எடுத்துட்டா அதை நடத்தி காட்டணும்னு தான் செயல்படுவாங்க. அதாவது எந்த விஷயத்திலுமே முன்வைத்த காலை பின் வைக்கக்கூடாதுன்னு நினைப்பாங்க. இந்த ராசிக்காரங்க சிந்தனையாக இருந்தாலும் சரி, செயலாக இருந்தாலும் சரி, சொல்ல இருந்தாலும் எல்லா விஷயத்திலும் வேகம் இருக்கும். இப்படிப்பட்ட சிம்மராசி அன்பர்களுக்கு இந்த 30 நாட்கள் எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுதுங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி பொதுவாகவே இன்னைக்கு இருக்கிற காலகட்டங்களில் நாம் பல்வேறு விதமான பிரச்சனைகளை நம்ம தொடர்ந்து நம்ம வாழ்க்கையில் சந்திச்சுக்கிட்டு தான் இருக்கிறோம். அந்த வகையில் நம்ம வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை நாம் முன்கூட்டியே ஜோதிட ரீதியாக அணுகிறது மூலமாக கூட அந்த விஷயங்களை ஒரு தெளிவு கிடைக்கிறதோட ஒரு பிரச்சனைக்கு தீர்வும் கிடைக்கும். அந்த வகையில் வாராகியம்மன் ஜோதிட நிலையத்தில் பல்வேறு விதமான பிரச்சனைகளுக்கு தீர்வு சொல்லப்பட்டு வருது. உதாரணமாக கணவன் மனைவி பிரச்சனையாக இருந்தாலும் சரி, காதலருக்கு இடையே நடக்கக்கூடிய பிரச்சனையாக இருந்தாலும் சரி, மாமியார் மருமகள் சண்டை, ஜனவசம் செய்கிறது, தொழில் விருத்திடை செய்கிறது, பணவரவை உண்டாக்குறது, செவ்வாய் தோஷம், மன அழுத்தம், அது மட்டும் இல்லாமல் ஜோதிட ரீதியாக ஜாதக ரீதியாக ஏற்படக்கூடிய பல தோஷங்களுக்கும் நிவாரணம் சொல்லப்படுது. இந்தியாவிலேயே சிறந்த ஜோதிடராக சொல்லப்படுற பவன் நம்பூதிரி அவர்களை தொலைபேசி மூலியமாக தொடர்பு கொண்டு உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம். சிம்மராசி அன்பர்களுக்கு கிரகங்களோட நிலையை ஆராய்ச்சி செஞ்சு பார்க்குறப்ப பெரும்பாலான கிரகங்கள் உங்கள் ராசிக்கு 9ஆம் வீடான பாகிஸ்தானம், 8ஆம் வீடான அஷ்டமஸ்தானம், 7ஆம் வீடான கலசர ஸ்தானத்தில் தான் செஞ்சிருக்கிறாங்க. இந்த அமைப்பு சில விஷயத்தில் வளர்ச்சியும் சில விஷயத்தில் தடைகளும் ஏற்படுத்தியிருக்கும். இருந்தாலும் சூரியன் குருவோட இணைஞ்சி புதன் வக்ர நிவர்த்தி அடைகிறது உங்களுக்கு யோகமான பலனையும் சுமூகமான நிலைமையும் தான் இந்த மாதங்களை ஏற்படுத்தி தர இருக்குது. சிம்மராசிக்கு புதன் வக்ர நிவர்த்தி ஆகிறது இனிமையான காலத்தை வழங்கி இருக்கக்கூடியதை குறிக்குது. கடந்த சில வாரங்களாக பணவரத்துல பல தடைகளை சந்திச்சுட்டு வந்த நீங்க அது எல்லாமே நீங்கி கொடுக்கல் வாங்கல இருந்துட்டு வந்த பிரச்சனை சரியாகி வருமானம் சீரா வரத்தாகும். அதே நேரத்துல பொருளாதாரமும் மேம்படும். குறிப்பா குடும்பத்துல இருந்துட்டு வந்த பிரச்சனை தீரும். முடிஞ்ச வரைக்கும் நீங்க உங்க ஈகோ தனத்தை விட்டு கொடுக்கறதாலையும் குடும்பத்துல பேச்சில் கவனம் செலுத்திட்டு வரதாலையும் உங்க குடும்பத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகளை உங்களால தவிர்க்க முடியும். அதே மாதிரி இந்த மாசத்துல இருந்தே சூரியன் உச்சமடைகிறது உங்களுக்கு எதிர்பாராத இடங்களில் இருந்து ஆதரவு உதவி கிடைக்கிறதுக்கு உறுதியா இருக்கும். அதே நேரத்தில் செல்வாக்கு மிக்க மனிதர்களோட உறவு, நட்பு கடினமான காலங்களை கூட எதிர்கொள்ள உதவக்கூடிய வகையில் தான் இருக்கும். இந்த மாதத்தோட இறுதியில் நடக்க இருக்கக்கூடிய சுக்கிரனோட பெயர்ச்சியால் தொழிலில் இருந்துட்டு வந்த தடை நீங்கி பணவரவு இனி அதிகரிக்க போகுது. மேலும் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் என்னன்னு ஒன்று பார்த்தா, ராசிக்கு நேர் எதிர் வீடா கும்பத்தில் சனி செவ்வாய் சேர்க்கை சித்திரை மாதத்தை தொடக்கத்தில் இருந்தே நடக்கிறதால பலவித தடைகளையும் விரக்தியான மனநிலைமை தான் தொடர்ந்து சந்திச்சுக்கிட்டு இருக்கிறீங்க. இந்த மாதங்களில் எல்லா விஷயங்களுமே நீங்கள் பொறுமை காத்துட்டு வரதான் நல்லது. உங்கள் பொறுப்பு யாரையும் நம்பி ஒப்படைக்காமல் இருங்க. அலுவலகத்திலையா இருந்தாலும் சரி, வெளியிலையும் இருந்தாலும் சரி, நீங்கள் விரும்பாத இடமாற்றம் கிடைக்கக்கூடிய வகையில் தான் இருக்குது. செவ்வாய் அஷ்டமஸ்தானத்தில் பயிற்சி ஆகிறது ஒரு சில விஷயங்களில் சாதகமில்லாத நிலையை ஏற்படுத்தி இருக்குது. ஆரோக்கியம் பாதிக்கப்படலாங்கிறதால சிம்மராசிக்காரங்க இந்த மாதம் முழுசுமே நீங்க கவனமா இருக்கிறதா நல்லது. முடிந்த வரைக்கும் உடலை நீரேற்றம் வச்சிருக்க பாருங்க. நேரத்துக்கு சாப்பிட பாருங்க. சிம்மராசிக்கு 2024 குரு பயிற்சி 10வது வீட்டுல தொழில் ஸ்தானத்துல நடக்க இருக்கிறதால வேலை சார்ந்த விஷயத்துல நெருக்கடிகள் ஏற்படுத்தினா கூட குருவோட பார்வை, குடும்பம், தாயார் வழியில உங்களுக்கு ஆதரவு, இந்த மாதிரி எல்லா விஷயமே பெற்றுத்தரும். அதே மாதிரி சிம்மராசிக்காரங்க நீங்க தொடர்ந்து சிவபெருமான வழிபட்டு வந்தீங்கன்னா உங்க வாழ்வில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் படிப்படியாக குறையும். சிம்மராசி அன்பர்களுக்கு மேலும் நட்சத்திர பலன்கள் பார்க்கிறப்ப
மகம் நட்சத்திரக்காரங்களுக்கு ஆன்மகாரகன் சூரியன், ஆற்றல் காரகன், ஞான மோட்சக்காரகன் கேது இவங்களோட அம்சத்தில் பிறந்திருக்கிற உங்களுக்கு இயல்பாகவே தெய்வ அருளுங்கிறது எப்போதுமே இருந்துக்கிட்டு தான் இருக்குது. மற்றவங்களுக்கு வழிகாட்டக்கூடிய பொறுப்பு தானாகவே உங்களை சேரக்கூடிய காலம். பிறக்க போகிற இந்த மாதத்தில் இருந்தே உங்கள் நிலையில் மாற்றம் உண்டாகக்கூடிய மாதமாக தான் இருக்குது. உங்கள் ராசிநாதன் சூரியன் பாகிஸ்தானத்தில் உச்சம் இருக்கிறதால திடீர்னு ஒரு சில பேருக்கு இடமாற்றம் ஏற்படலாம். வியாபாரமாக இருந்தாலும் சரி, தொழிலாக இருந்தாலும் சரி, விரிவு செய்யணுங்கிற எண்ணம் உங்கள் மனசில் இயலும். அந்த முயற்சி மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். வெளியூர்ல இருக்கக்கூடியவங்களுக்கு புதுசாக கிளை தொடங்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு ஏற்படும். அதனால குடும்பத்தை விட்டு விலகி இருக்க வேண்டிய சூழ்நிலை ஒரு சில பேருக்கு ஏற்படலாம். இது வரைக்குமே பாகிஸ்தானத்துல சஞ்சாரம் செஞ்சுட்டு வந்த குரு பகவான் உங்களுக்கு பாதுகாப்பா இருந்து எல்லா விதமான சங்கடங்களும் இருந்துமே விடுவிக்கிற நிலையில தான் இருக்கிறாரு. மே 1 2024 இருந்தே ஜீவனஸ்தானத்துல சஞ்சாரம் செஞ்சுட்டு வரதால பணியாளர்கள் மட்டும் நீங்க கவனமா செயல்பட்டீங்கன்னா உங்களுக்கு நன்மை ஏற்படும். வியாபாரமா இருந்தாலும் சரி, தொழிலா இருந்தாலும் சரி, கூடுதல் கவனத்தோடு இருங்க. புதுசா முதலீடு செய்யறதுக்கு முன்னாடி பல முறை யோசித்து செய்யறது தான் நல்லது. சனி பகவான் 7ஆம் இடத்தை சந்திருக்கிறதால வாழ்க்கை துணையோட சங்கடங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. நட்பு வட்டத்துல சரி, தேவையில்லாத பிரச்சனை உருவாகலாம். அதனால முடிந்த வரைக்கும் நீங்க யோசித்து செயலாற்றுறதும் பேச்சில் கவனம் செலுத்திட்டு வரது நல்லது. எந்த அளவுக்கு விட்டு கொடுத்து போறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு நன்மை நடைபெறும். கேது பகவான் 2ஆம் இடத்துல சஞ்சாரம் செஞ்சுட்டு வரதால குடும்பத்தினரோட அனுசரித்து போகிறது தான் உங்களுக்கு பல வகையிலும் சங்கடத்தை தீர்க்கக்கூடிய வகையில் இருக்குது. சுக்கிரனோட சஞ்சாரம் சாதகமாக இருக்கிறதால பொன்பொருள் சேர்க்கைக்கு உங்களுக்கு எந்தவித தடையுமே இல்லை. பணவரவு கூட திருப்தி தரக்கூடிய வகையில் தான் இருக்குது. புதன் பகவான் சஞ்சார நிலையால் ஒரு சில பேருக்கு புதுசாக சொத்து சேரக்கூடிய வாய்ப்பும், பெண்களாக இருக்கக்கூடிய மகன் நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த காலத்தில் கவனமாக செயல்படுறது தான் உங்களுக்கு நன்மை தரக்கூடிய வகையில் இருக்குது. வாழ்க்கை துணையை அனுசரித்து போக பாருங்க. இதனால பல நெருக்கடிகள் நீங்க கூட வகையில் இருக்குது. நட்பு விஷயத்துல எச்சரிக்கை இருக்கிறது அவசியம். வார்த்தைகளில் கவனமா இருந்துக்கங்க. இல்லைன்னா வார்த்தை வழியே கூட தேவையில்லாத பிரச்சனை உருவாகலாம். உடல் ஆரோக்கியத்திலையும் தொடர்ந்து கவனம் செலுத்திட்டு வாங்க. விவசாயிகளா இருக்கிறவங்க இந்த காலகட்டத்தில் விளைச்சல கவனம் செலுத்திட்டு வந்தீங்கன்னா எதிர்பார்த்த வருமானம் கிடைக்கும். அரசியல்வாதிகளா இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் இழுபறியா தான் இருக்குது. இந்த காலத்துல எந்த ஒரு செயலுமே யோசிச்சு செய்யறது தான் நல்லது. கலைஞர்களா இருக்கிறவங்க புதுசா ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு அந்த மாசத்துல ஏற்படும். மாணவர்களா இருக்கிறவங்க தொடர்ந்து நீங்க குலதெய்வ வழிபாடு செஞ்சுட்டு வரதும், படிப்புல மட்டும் கவனம் செலுத்திட்டு வரதும் உங்களுக்கு பல வகையிலும் நன்மை ஏற்படுத்தி தரும். அதே மாதிரி இந்த மகம் நட்சத்திரக்கார அன்புகள் விநாயக பெருமானுக்கு அருகம்புல் மாலை சாத்திட்டு வணங்கிட்டு வந்தீங்கன்னா பல சங்கடங்கள் தீரும். பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு களத்திரக்காரகன், கலைக்காரகன், அதிர்ஷ்டக்காரகன் சொல்லக்கூடிய சுக்கரன், ஆன்மகாரகன் சூரியன் இவங்களோட அம்சத்துல தான் நீங்க பிறந்திருக்கிறீங்க. உங்களுக்கு நினைச்சதை சாதிக்கக்கூடிய ஆற்றல் எப்போதுமே இருந்துகிட்டு தாங்க இருக்குது. எடுத்த காரியத்தை வெற்றியாக்கக்கூடிய வல்லமை உங்களுக்கு இருக்குது. அதனால எதை பத்தியும் கவலைப்படாதீங்க. பிறக்க போகிறது சித்திரை மாதம். அதாவது இந்த சித்திரை மாதங்கள்ல இருந்தே எதிர்பார்த்த நன்மைகள் தரக்கூடிய மாதமாக தான் இருக்குது. உங்க நட்சத்திரநாதன் சஞ்சார நிலையாலும் ராசிநாதன் பாகிஸ்தானத்துல சஞ்சரிச்சுட்டு வரதாலையும் இது வரைக்குமே உங்ககிட்ட இருந்த நெருக்கடிகள் எல்லாமே விலகி போகும். புதுசா முயற்சி செஞ்சுட்டு வரீங்களா, அது வெற்றியடையக்கூடிய வாய்ப்பு இருக்குது. வெளியூர் பயணம் லாபத்துல முடியினா கூட பணியாளர்கள் நீங்க பணியில கவனம் செலுத்திட்டு வர காலம்தான். சில பேருக்கு மேலதிகாரிகளோட கண்டிப்புக்கு ஆளாகலாம். அதனால உங்க வேலையில மட்டும் நீங்க கண்ணும் கருத்துமா இருந்துட்டு வாங்க. மாதத்தோட பின்பகுதியில குரு பகவான் இடம் மாறதால நெருக்கடிகளை கொஞ்சம் அதிகரித்து செஞ்சிருவாங்க. தேவையில்லாத பிரச்சனைலாம் வரலாம். இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் கவனமாக இருந்துக்கோங்க. அஷ்டமஸ்தானத்தில் ராகு சஞ்சரிக்கிறதால எதிர்பாராத பிரச்சனை உங்களை தேடி வரக்கூடிய காலமாக தான் இருக்குது. கும்ப சனி குடும்பம் நண்பர்கள் மூலமாக சங்கடங்களை தோன்றி வைக்கக்கூடிய வகையில் இருக்குது. அதனால் நீங்கள் எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க. மனசில் குழப்பம் அப்பப்போ வந்து தான் போகுது. நல்லா பழகி வந்தவங்கள கூட உங்களை விட்டு விலகி போகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. தொழில் வியாபாரத்தில் தடையும் கூடவே ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதால கூடுதல் கவனமாக இருந்துக்கூடிய காலகட்டம். அதே மாதிரி நீங்கள் பேச்சில் கவனமாக இருந்துக்கிறதும் கூட இருக்கிறவங்களோட பார்த்து பழகுறதும் நல்லது. பெண்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு மாதத்தோட முன்பகுதி சாதகமாக தான் இருக்குது. பின்பகுதியில் பொருளாதார நெருக்கடிகள் இருந்தாலுமே குடும்பத்தில் நிம்மதிக்கு குறைவு இருக்காது. உடலில் இருந்துட்டு வந்த சங்கடங்கள் இனி படிப்படியாக விலகும். நோய்கள் சிகிச்சையாக சரியாகக்கூடிய வாய்ப்பும். அரசியல்வாதிகளாக இருக்கிறவங்களுக்கு இந்த காலத்தில் மற்றவங்கள அனுசரித்து போகிறதோட எதிர்மறை சிந்தனைக்கு மனசில் இடம் தராமல் பார்த்துக்கோங்க. விவசாயிகளாக இருக்கிறவங்க விவசாய படியில் கவனம் செலுத்திட்டு வர்றது தான் நல்லது. கலைஞர்களாக இருக்கிறவங்களுக்கு மாதத்தோட முன்பகுதி யோகமாக தான் இருக்குது. மாணவர்களாக இருக்கிறவங்க மேல் படிப்பு கனவு நிறைவேறக்கூடிய வகையில் தான் இந்த மாதம் அமைய போகுது. அதே மாதிரி நீங்கள் மகாலட்சுமி வழிபட்டு வந்தீங்கன்னா மனசில் இருக்கக்கூடிய கவலை எல்லாமே தீரும், மகிழ்ச்சியும் அதிகரிக்கும்.
மேலும் உத்திரம் 1ஆம் பாதம் உடையவங்களுக்கு பெருமைக்கும் பேரொழிக்கும் அனைத்து சக்திக்குமே காரணம் சொல்லக்கூடிய சூரியனோட நட்சத்திரத்திலையும் ராசியிலையும் பிறந்தவங்களுக்கு செல்வாக்குங்கிறது எப்போதுமே இருக்குது. இந்த மாதத்தில் இருந்தே நட்சத்திர ராசிநாதன் பாகிஸ்தானத்தில் உச்சமடைகிறதால கடந்த மாதமாக பல நெருக்கடிகளை சந்தித்து வந்திருப்பீங்க. தொழிலை விரிவு செய்யணுங்கிற எண்ணம் உங்கள் மனசில் இருந்திருக்கும். அது எல்லாமே இப்போ சாத்தியமாகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. வியாபாரத்தில் போட்டியாளர்களோட ஏற்பட்டிருந்த சங்கடம் விலகும். பணியாளர்களுக்கு இடமாற்றம், பதவி உயர்வு, இது எல்லாமே இந்த மாதத்தில் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. மாதத்தோட முன்பகுதியில் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும். விருப்பங்கள் கூட பூர்த்தியாகக்கூடிய வகையில் தான் இருக்குது. அதே மாதிரி பிற்க பகுதியில் குரு பகவான் ஜீவனஸ்தானத்தில் பயிற்சி ஆகிறதால கொஞ்சம் சங்கடங்கள் நீங்கும். இந்த காலத்தில் குடும்பத்தினர் வாழ்க்கை துணையை நீங்கள் எந்த அளவுக்கு அனுசரித்து போகிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு நல்லது. அரசியல்வாதிகளாக இருக்கிறவங்க வார்த்தைகளில் மட்டும் கவனமாக இருங்க. பெண்களாக இருக்கிறவங்க எந்த ஒரு செயலுமே அவசரம் காட்டாமல் நிதானத்தை கடைபிடிக்கிறது நல்லது. சப்தம சனியால் பிரச்சனை ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதால முடிந்த வரைக்கும் நீங்கள் நிதானத்தை கடைபிடிக்கிறது அவசியம். புதிய முயற்சியை யோசித்து செய்ய பாருங்கள். ஒரு தடவைக்கு பல தடவை யோசித்து செய்கிறது தான் நல்லது. பணியாளர்கள் மேலதிகாரிகளோட கோபத்துக்கு ஆளாகலாம். உடன் பணிபுரியறவங்களுக்கு எதிராக மாறலாங்கிறதால எச்சரிக்கையாக இருந்துக்குங்க. விவசாயிகளாக இருக்கிறவங்களுக்கு விளைபொருளுக்கு எதிர்பார்த்த விலை கிடைக்கிறதுல கொஞ்சம் இழுபறியாக தான் இருக்குது. மாணவர்களாக இருக்கிறவங்க மேல் படிப்புக்கு மேற்கொள்ளக்கூடிய முயற்சி எல்லாமே வெற்றியாக மாறும். அதே மாதிரி அதிகாலை நேரத்தில் சூரியனை வழிபட்டு வந்தீங்கன்னா உங்கள் விருப்பங்கள் நிறைவேறக்கூடிய வகையில் ஏற்படும். வாழ்வு கூட வளமாக மாறும். நன்றி நண்பர்களே. இந்த பதிவில் சிம்மராசி அன்பர்களுக்கு அடுத்த 30 நாட்கள் எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுதுங்கிறத நம்ம பார்த்தோம். மேலும் இந்த மாதிரியான பதிவுக்கு நீங்கள் இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.